நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனுடைய நடவடிக்கைக்கு நேர் எதிராக இந்த 3 கடிதம் வெளியே வந்திருக்கு. இப்ப வாய் திறக்க சொல்லுங்க. இந்த ஆர்எஸ்எஸ் காரன் பாஜக காரன் இப்ப வாய் திறந்து இந்த கடிதத்துக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. கடிதத்தை வெளியிட்டது யாரு? திமுகவா? இல்ல கோயில் அர்ச்சகர்கள், கோயில் பட்டர், அது மட்டும் இல்லாமல் கோயில் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள். கோயிலுடைய ஆகம விதி என்ன, அது எப்படி மீறப்பட்டிருக்குங்கிறது குறித்து தெளிவா அந்த கடிதத்தில் இருக்கு. இப்ப வாய் திறப்பாரா? 1802ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் த கிரேட் டிக்னாமெட்ரி சர்வே அப்படின்னு ஒன்று நடத்தப்பட்டுச்சு. அங்க பொருத்தப்பட்ட நிலவ அளவைக்கல் தான் இன்னைக்கு பல மலைகள் இருக்கு. சென்னையில சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருந்து இந்த டிக்னாமெட்ரி சர்வே நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜி.ஆர். சுவாமிநாதனோ இல்ல ஆர்எஸ்எஸ் தரப்போ இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த கல் தீபத்தூண், அதுக்கு இதுவரைக்கும் ஏதாவது ஆதாரம் இருக்கா? 2 நீதிபதிகளை கொண்ட அமர்வு அன்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? அந்த தீர்ப்புல இந்த ஆதாரத்தை கேட்டாங்கல்ல, இதுவரைக்கும் ஏன் ஆதாரத்தை கொடுக்கவில்லை? நாயக்கர் கால கல்வெட்டுல என்ன இருக்கு? அதை ஏன் மறைக்கிறீங்க? அதை மறைச்சிட்டு எதுக்காக இதை தீபத்தூண் போய் சொல்றீங்க? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அவங்க உச்சநீதிமன்றத்தில் இருக்காங்க. ஜி.ஆர். சுவாமிநாதன் பின்வாங்கி இருக்கிறார். 9ஆம் தேதி நான் தீர்ப்பு தரேன்னு சொல்றாரு. இந்த கேப்ல தான் கோயில் வெளியிட்ட கடிதங்கள் வெளியே வந்திருக்கு, சிவாச்சாரியர்கள் வெளியிட்ட கடிதங்கள் வெளியே வந்திருக்கு. தீர்ப்பு எப்படி வந்தாலும் சரி, தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த விடயத்தில் உறுதியாக நின்னது தமிழ் மக்களை, குறிப்பாக மதுரை மக்களை, இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பாதுகாப்பை உருவாக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதுல இன்னும் மிக முக்கியமான சில விஷயங்கள் வெளிவரப்போகுது. திருப்பரங்குன்ற மலை விவகாரம் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்த 2வது நாளும் அங்கே போய் தீபம் எப்படியாவது பிரச்சனைக்குரிய இடத்துல ஏற்றணும் அப்படின்னு சொல்லி சங் பரிவார் கும்பல்கள் பலவித முயற்சிகளை பண்ணாங்க. இப்போ அந்த வேற நாட்களில் தீபம் ஏற்றுறது முறையற்றது அப்படின்னு சொல்லி அந்த இரு கோயிலுடைய பட்டர்களும் வேற கோயிலில் இருக்கக்கூடிய சாமியார்களும் கடிதம் வெளியிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் கார்த்திகை தீபத்தன்னைக்கு போய் தீபம் ஏற்றுறதை தாண்டி காலங்காலமாக ஆகம விதிப்படி கோயிலினுடைய நடைமுறையின்படி மற்ற நாட்களில் தீபம் ஏற்ற மாட்டாங்க. எங்கே அப்படின்னா அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய தீப மண்டபத்தில். ஸோ இவங்க சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, அந்த தீப மண்டபம் ஏற்றக்கூடாது, தீப மண்டபத்துக்கு பதிலாக தர்கா இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த தூணில் தான் ஏற்றணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நிலைப்பாடாக இருக்குது. அப்படி முதல்ல கோயில் நிர்வாகம் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீபம் ஏற்றுற பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்க தான் முடிவெடுக்கிறது. ஆமாம், அவங்கள தான் முடிவெடுக்கிறது. 1996 இதே உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, கோயில் நிர்வாகம் மட்டும்தான் அங்கே போய் தீபம் ஏற்றணும். 1. 2வது, எதிர்காலத்தில் மலையில் வேற பகுதியில் யாராவது தீபம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தால் கோயில் நிர்வாகத்திடமும் அறநிலைத்துறையோட அனுமதி பெற்று தான் வேற இடத்துல போய் நீங்க தீபம் ஏற்றலாம். பட் ஆனா ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க, அங்க முஸ்லிம்களுக்கான இடம் இருக்கு, அவங்களுக்கு சொந்தமான இடம் இருக்கு. அந்த தர்காவிலிருந்து 75 மீட்டர் தள்ளி தான் இதை நீங்க ஏற்றணும். இதெல்லாமே 96 தீர்ப்புல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய இடம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானது, மற்றது இந்துக்களுக்கு சொந்தமானது. அந்த தர்காவை தாண்டி மலையில் இருக்கக்கூடிய மீதி பகுதி எல்லாமே இந்துக்களுக்கு சொந்தமானதுன்னு 1923 லண்டன் பிரிவியூ கவுன்சிலில் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்போ 1923 பிரிவியூ கவுன்சிலில் சொத்து என்னென்னு பிரிச்சாச்சு. 1996 தர்காவுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த தூண்ல ஏற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இந்துத்துவ கும்பல் என்ன பண்றாங்க அப்படின்னா, பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு இவங்க ட்ரை பண்றாங்க. 96 அதை ட்ரை பண்றாங்க, தவறுனாச்சு. பிற்பாடு 2014 அன்னைக்கு ஜஸ்டிஸ் வேணுகோபால் உத்தரவு கொடுத்தாரு. எதன் அடிப்படையில் அந்த கல்லை நீங்க அந்த தூணை தீபத்தூண் சொல்றீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு எந்த ஆதாரமே அவங்க கொடுக்கல. அது தீபத்தூண் கிடையாது. அது பிரிட்டிஷ்காரங்க உருவாக்கின அளவை கல். அது அந்த எல்லை கல். அதாவது எப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவை அளக்க முயற்சி பண்ணாங்க. இப்போ சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இது மாதிரி ஒரு பெரிய கல்லை நட்ட வச்சு, அந்த பரங்கி மலை மேலே ஒரு கல்லை நட்ட வச்சு அதிலிருந்து சங்கிலி போட்டு இந்தியாவை நில ட்ரிக்னோமெட்ரிக்கல் சர்வே பண்ணாங்க. இது பிரிட்டிஷ் பண்ணாங்க. இது ஜான் எல்டன் நினைக்கிறேன், அவரும் சரி, அதே மாதிரி ஜார்ஜ் எவரெஸ்ட், வில்லியம் எல்டன், ஜார்ஜ் எவரெஸ்ட் 2 பேர் சேர்ந்து பண்ணாங்க. இது குறித்து எஸ். ராமகிருஷ்ணன் அவருடைய யாமம் நாவலில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். அவருடைய யாமம் நாவலில் எடுத்து படிச்சிங்கன்னா அதில் எப்படி இந்த நில அளவை நடந்துச்சு, பிரிட்டிஷ்காரங்க இங்கே வந்தப்போ எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பகுதியாக வரும் அதில். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, பிரிட்டிஷ்காரங்க எல்லா இடத்தையுமே சர்வே பண்ணுறாங்க. 1802க்கு பிறகு அவங்க அவங்களுடைய வளங்களை சுரண்டி எடுப்பதற்காக தான் இந்த நிலத்தை அவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. ஸோ அதில் இவங்க மதுரையும் ஸ்டடி பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அளவைக்கல்ல தான் அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அது கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே.
ஸோ அதை ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் ஏற்றுக்குது. ஆனால் கோர்ட்டில் 2014 ஜஸ்டிஸ் வேணுகோபால் கேட்குறாரு, இது நீங்கள் வந்து தீபத்தூன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாரு. எதுவுமே கொடுக்கல. ரொம்ப கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலான பத்திரிகைகள் தீபத்தூணில் தீபமேற்ற அனுமதி மறுப்பு அப்படின்னு போடுறாங்க. அது தீபத்தூணே கிடையாது. ஒரு பொய்யை எப்படி ஆர்கனைஸ்டா ஆளும் வர்க்கம் பார்ப்பன ஊடகங்கள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதே பஞ்சாயத்து 2017 வருது. டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி 4ஆம் தேதி நினைக்கிறேன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. அன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் பவானி அப்படிங்கிற ஒரு நீதிபதியும் கொடுக்குறாங்க, இன்னொரு நீதிபதியும் 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுக்குறாங்க. இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் அங்கே போய் தீபம் ஏத்துறங்கிற பேரில் 2 மக்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அமைதியும் நல்லிணக்கத்தையும் கெடுத்துறாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே சுமூகமாக இருந்துருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, தர்காவுக்கு மேலே இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தூண் அப்படிங்கிறது தீபத்தூண் கிடையாது அப்படிங்கிறது வந்து தெளிவாக தெரியுது. தீபத்தூண் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, கோயில் தரப்புலேருந்து அதை அவங்க சொல்லலை தீபத்தூண்னு, அறநிலைத்துறை தரப்பு தீபத்தூண்னு சொல்லலை, RSS தரப்பு சொல்கிறான். அப்போ RSS தரப்பு ஆதாரத்தை கொடு அப்படின்னு கேட்குறோம். அவன்கிட்ட ஆதாரம் இல்லை. எந்த விதமான ஆதாரமே அவன்கிட்ட இல்லாத போது எதன் அடிப்படையில் GR சுவாமிநாதன் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு? இப்போ GR சுவாமிநாதனும் அவருடைய தீர்ப்பில் சொல்லிட்டு இருக்கிறது, தீபத்தூண் போல் இருக்கக்கூடிய அந்த தூண் அப்படின்னு சொல்லப்பட்டதா? எதை வேணாலும் நாளைக்கு தீபத்தூண் போல இருக்குன்னு சொல்லலாம், லைட் ஹவுஸை கூட சொல்லலாம் தீபத்தூண் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எதை வேணாலும் சொல்லிக்கிறான். அவர் GR சுவாமிநாதன் சொன்னார்ல, அவர் என்ன ஆதாரத்தை முன் வச்சிருக்காரு? தொழில் துறை ஆதாரத்தை வச்சிருக்காரா? ஏதாவது சர்வே பண்ணி இருக்கா? நாயக்கர் கால கல்வெட்டு இருக்கு, அந்த கல்வெட்டை மையமாக வச்சு புத்தகமாக எழுதியிருக்கிறாங்க. வழக்கமாக காலங்காலமாக உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கக்கூடிய தீபத்தூண்ல தான் தீபம் ஏற்றப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரம் இருக்கு. இதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்லை. இதனால தான் கோயில் நிர்வாகமாக இருக்கட்டும், கோயில் சார்ந்த ஆட்களாக இருக்கட்டும், பட்டர்களாக இருக்கட்டும், இவங்க இன்னைக்கு கடிதத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்தான பட்டர்கள் வெளியிருக்கக்கூடிய கட்டுரையில் அவங்க தெளிவாக சொல்றாங்க, அருள்மிகு ஆண்டவர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் துணை ஆணையர் நிர்வாக அதிகாரி அவர்களுக்கு திருக்கோயில் ஸ்தானர் பட்டகர் எழுதி கொண்டது. ஸ்தானிக பட்டகர் இந்த ஆண்டு 3/12/2025 புதன்கிழமை என்று மாலை 6 மணி அளவில் இத்திருக்கோவிலில் வழக்கப்படி திருக்கோவிலுக்குள் பால தீபம் ஏற்றியவுடன் அதே நேரத்தில் வழக்கமாக ஏற்றக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோவிலில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்டு பின்பு சுவாமி புறப்பாடாகியது. அந்த கடிதத்தில் கடைசி வரிய பாருங்க. இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம், மற்ற நாட்களில் மலை மீது தீபம் ஏற்றுவது வழக்கம் இல்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம், அதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், அந்த கோயிலை காலங்காலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியர்கள் பட்டர்கள் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் சந்நிதியில் பாலதீபம் ஏற்றிட்டு மேலே உச்சி பிள்ளையார் கோயில் இருக்கிற அந்த மண்டபத்தில் போய் நாங்கள் தீபம் ஏற்றிட்டோம். மற்றபடி மற்ற நாளில் அந்த 3ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் தேதி நேற்று ஏற்ற முயற்சி பண்ணாங்க இல்லையா, இது கோயிலினுடைய ஆகம விதிகளுக்கு உட்பட்டது கிடையாது. ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, பட்டரே சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ராஜபட்டர் பிபிசியில் பேட்டி கொடுத்தப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு, காலங்காலமாக அந்த உச்சி பிள்ளையார் கோயில் பக்கத்தில் கூடிய மண்டபத்தில் தான் நாங்கள் வந்து தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம்னா, அருள்மிகு ஸ்ரீ பாகம்பிரியா உடனுரை ஸ்ரீ சங்கரமேஸ்வரர் திருக்கோயில் அங்கே இருக்கக்கூடிய பட்டர்கள் சிவாச்சாரியார்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவனடியார்கள் திருக்கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக அப்படின்னு அந்த கடிதத்தில் போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவாக மங்களில் திருக்கார்த்திகை தீபத் திருவிழாவானது விசேஷமான முறையில் சொல்லப்படுகின்றது. ஓகே, அத்தகைய திருக்கார்த்திகை அன்று அதிவாசங்களுடன் கூடிய தீபத்தை திருக்கோயில் கோபுரங்கள், மண்டபங்கள், பிரகாரங்கள், திருக்கோயில் சமீபத்தில் உள்ள மலைகள், கிரிவல பாதைகள் ஆகிய இடங்களில் தீபம் ஏற்றுவது சிறந்த பலன்களாக அமைகின்றன. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட நாளில், இந்த குறிப்பிட்ட தேதியில், இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இங்கெங்கெல்லாம் தீபம் ஏற்றுறது சிறப்பான விஷயமாக இருக்கும். கிரிவல பாதை எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேலும் கார்த்திகை மாதம் வருகின்ற கார்த்திகை நட்சத்திரத்திலோ அல்லது பௌர்ணமியிலோ தீபம் ஏற்றுவது உத்தர காமிகாமத்தில் கூறப்பட்டுள்ளது. அதாவது அந்த கார்த்திகை நட்சத்திரம் அதில் வந்து ஏற்றுறதான் கூடப்பட்டிருக்கு. இதர நாட்களில் செயல்படுவது விசேடமாக சொல்லப்படவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதை எழுதுனது சிவனடியே சித்திக்குழும். மற்ற நாட்களில் வந்து தீபம் ஏற்றுவது வழக்கம் இல்லை அப்படிங்கிறது தான் இவங்க மறுபடியும் சொல்ல ஆகம முறைகளினுடைய படி கிடையாது. இன்னொரு கடிதம் வந்திருக்கு, சிவாச்சாரியார் கே பிச்சை குருக்கள் அவரு சொல்றாரு, சிவா மங்கள்களில் கூறியபடி திருக்கார்த்திகை தினத்தன்று திருக்கோயில்களில் தீபம் ஏற்றி வழிபடுவதுதான் வழக்கம் என்பதையும் இதர நாட்களில் இவ்வழிபாடு செய்வது வழக்கத்திற்கு மாறானது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப தெளிவான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அங்கே இருக்கக்கூடிய அந்த கல் அப்படிங்கிறது வந்து நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிட்டிஷ் 1802ஆம் ஆண்டு ட்ரிக்னாமெட்ரி ஸ்டடிக்காக கொண்டு வந்து வைக்கப்பட்ட ஒரு கல் தான்.
அந்த கல் உண்மையிலேயே தீபத்தூணான்னு செக் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னா இந்தியாவினுடைய தொல்லியல் துறை கிட்ட இருக்கு. இந்தியாவினுடைய ஜியாகிரபிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கிட்ட ஏதாவது மெட்டீரியல் இருக்கான்னு அவங்க கொண்டு வந்து காமிக்கணும். இந்த ரெண்டு. வேற ஏதாவது கோயில் ஆட்கள்கிட்ட, சிவாச்சாரியார்கள்ட்ட, பட்டர்கள்ட்ட, ஏதாவது மடங்கள்கிட்ட இது குறித்து ஏதாவது ஆதாரங்கள் இருக்கான்னு கொண்டு வந்து வைக்கணும். இதெல்லாம் வச்சு இது வந்து தீபயத்திர தூண்னு நிரூபிச்சா தான் உண்டு, இல்லைன்னா முடியாது. ஸோ அப்போ அது இல்லை. இது வந்து முழுக்க முழுக்க அளவைக்கல் தான். இந்த அளவைக்கல் மேலே வைக்க முடியாது. அது ஒன்று தெளிவாக இருக்குது. ரெண்டாவது, திருக்கார்த்திகை தீபத்துக்கு அடுத்த நாள் வைக்கிறது ஆகம விதிகளுக்கு எதிரானது. ஏன் அந்த அன்னைக்கு வைக்கிறோம், ஏன் அந்த அன்னைக்கு வைக்கல அப்படின்னு சிவாச்சாரியர்கள் மிக தெளிவாக கடிதம் எழுதி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வெளிப்படுது. ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்த மாட்டோம். ஆகம விதி நாங்கள் நினைக்கிறது தான் ஆகம விதி. சிறப்பு விதிகள். ஆமாம், ஆகம விதியை நாங்கள் சிறப்பு விதிகளாக மாற்றிடுவோம். நாங்கள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் மதிக்க மாட்டோம் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். ஆகம விதியும் மதிக்க மாட்டோம். காலங்காலமாக இருக்கக்கூடிய ஆகம விதியை மீறி நாங்கள் போய் 4ஆம் தேதி தீபம் ஏற்றுவோம். கண்ட இடத்துல ஏற்றுவோம். எங்கெல்லாம் தோணுதாங்கலாம் போய் ஏற்றுவோம். இல்லை, இதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2014 2017 நீதிமன்றம் சொன்னதை நீங்கள் கேட்டீங்க, இப்போ நீதிமன்றம் தானே சொல்லுது, அதை கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னைக்கு சொன்ன நீதிபதி அன்னைக்கு சொன்ன தீர்ப்பில் என்ன இருந்துச்சு? மதுரை மால் மக்களுக்கு அவங்களுடைய அமைதியை ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயமாக இருந்துச்சு. 2 மக்களுமே அங்கே வாழணும். தர்கா வெடிக்க முடியுமா? இல்லை அப்போ கோயில் அடிக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. தர்கா பிற்பாடு வந்தது, இஸ்லாமியர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்டது, 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்ததுன்னு சொல்கிறாங்க. சரி, வந்துட்டு போகுது. அது என்ன பண்ண முடியும்? மக்கள் வாழ்ந்துட்டாங்க காலங்காலமாக. அங்கே தர்கா இருப்பதால் கடந்த 100 ஆண்டுகளில் ஏதாவது கலவரம் மக்களுக்குள்ளே வந்திருக்கா? கிடையாது. மதுரையில் தாங்க தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய அழகர் ஆற்றுல இறங்கக்கூடிய விழா நடக்குது. ஒரு பக்கம் கோரிப்பாளையம், இன்னொரு பக்கம் 2 பக்கமே பார்த்தீங்கன்னா முழுக்க முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பகுதி தான். இதுவரைக்கும் ஏதாவது ஒரு சிறு அசம்பாவிதம் நடந்திருக்கா? அழகர் காத்துல இறங்கும் போது அங்க நீர்மோரும் தண்ணி கொடுக்கறதுல பெரும்பாலும் முஸ்லிம்கள் நின்று கொடுத்துட்டு இருப்பாங்க. இஸ்லாமியர்கள் கொடுப்பாங்க. அவ்வளோ ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அது. ஸோ இப்போ என்னன்னா, அங்க மக்கள் வழிபாடு அப்படிங்கிறதே மக்களுடைய அமைதிக்கும், மக்களுடைய நிம்மதிக்கும், மக்களுடைய பலனுக்கும் வாழ்றதுக்கு தான் சாமி. ஆனா நீ சாமியை வச்சு ஒரு கலவரம் பண்ணு அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதா அன்னைக்கு தீர்ப்புல ரொம்ப தெளிவாக யார் ஜஸ்டிஸ் வேணுகோபாலும் ஜஸ்டிஸ் சுமதி அவங்களும் கொடுத்துருந்த, பவானி அவங்களும் கொடுத்துருந்தாங்க. தெளிவாக ரொம்ப தெளிவாகவே கேட்டிருந்தாங்க. 2 மக்களும் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க, அமைதியும் நல்லிணக்கத்துக்கும் குந்தகம் விளைவிக்கிற மாதிரி நீங்கள் ஏன் செய்றீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதுதான் தீர்ப்பு. இன்னைக்கு சொல்றது தீர்ப்பு கிடையாது. இன்னைக்கு சொல்லக்கூடிய தீர்ப்புல ஜிஆர் சுவாமிநாதன் உத்தரவு கொடுக்குறாரு அப்படின்னா, ஜிஆர் சுவாமிநாதன் எந்த அடிப்படையில் உத்தரவு கொடுக்குறாரு? அவர் நீதிபதி அப்படிங்கிற ஒரே காரணத்தின் அடிப்படையில் அவர் கொடுக்குறாரு. ஜிஆர் சுவாமிநாதன் கடந்த காலங்களில் எவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசியிருக்காரு. அவர் வந்து வேதம் படிச்சவனா தான் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சங்கராச்சாரியார் யார் கொலை பண்ண? சங்கராச்சாரியார் கைது பண்ணி ஜெயிலில் போட்டாங்கல்ல அவரை. அதோட பொய்யா? சங்கரராமன் கொலை வழக்கு அப்படிங்கிறது பொய்யா? NDT வெளியிட்ட வீடியோக்கெல்லாம் பொய்யான்னு கேட்குறேன். சங்கராச்சாரியர் ஆமா நான் கொலை பண்ணங்கிறத ஏற்றுக்கிறாருல வீடியோவில். அவர் படுத்துக்கிட்டு பேசுகிறாருல, சில நேரத்தில் இப்படிலாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு NDTV ஆதாரத்தை வெளியிட்டான்ல. அப்புறம் வேதம் படித்தவன், ஆகமம் படித்தவன், அது மட்டும் இல்லாமல் சன்னியாசி ஆனவன் எந்த தப்புமே பண்ண மாட்டான் அப்படின்னு அவர் பேசக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கல, அவர் சனாதனத்தை மதிக்கிறாரு, அவர் மனு தர்மத்தை மதிக்கிறாரு, ஜாதியை வலியுறுத்தக்கூடிய ஒரு நபராக இருக்காரு. இந்த ஜாதியில் பிறந்தவன், இந்த தர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு எப்படி சொல்றாரு? அப்புறம் எதுக்கு அரசியலமைப்பு சட்டம்? ஆனால் அம்பேத்கர் எதுக்காக அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எழுதினாரு? காலங்காலமாக திரும்ப RN ரவியா இருக்கட்டும், RSS காரங்களா இருக்கட்டும், அவங்க வைக்கக்கூடிய முக்கியமான வாதம் என்ன அப்படின்னா, அரசியலமைப்பு சட்டத்தை விட உயர்வானது சனாதன தர்மம் அப்படிங்கிறாங்க. இதுக்கு சில பைத்தியங்கள் வந்து என்னங்க சனாதனத்தை மீறுறீங்க? சனாதனம் என்ன? இந்த சமூகம் இந்த மண்ணில் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. ஆமா, எப்படி இருக்க வேணும்? ஜாதியா இருக்கணும். நீ அந்த வேலையை செய், நீ படிக்காத, நீ இதை செய்ய, அதை செய்யணும், ஒரு ஜாதிய கட்டமைப்போடு இவன் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னதான் அந்த சமூகம். இதை செய்ய முடியுமா? இப்ப அது உகந்ததா? முதல்ல மனித வாழ்வுக்கு உகந்ததா? முதல்ல பெண்களுக்கு எதிராக அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அந்த சனாதன தர்மத்துல. அதை ஏத்துக்க முடியுமா? பகுத்தறிவு வேண்டாம். மாடர்ன் டெமோக்ரஸி எப்படி இயங்கிட்டு இருக்கு? பிரெஞ்சு கவர்மெண்ட்டும் இங்கிலாந்து கவர்மெண்ட்டும் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி ஈக்குவாலிட்டி, லிபர்ட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி பத்தி பேசுச்சு? ஒரு நேசான்ஸ் ரிஃபர்மேஷன்ஸ் வந்துச்சா இல்லையா? புத்தெழுச்சி காலம் வருதா இல்லையா? ஜனநாயக காலம் வருதா இல்லையா? அடிமை சமூகமாக ஆள முடியும். ஆனா இவங்களுடைய தீர்ப்பு என்னன்னா, இன்னைக்கு கான்ஸ்டியூஷன் தூக்கி வரமா போட்டு ஒரு நீதிபதியை உட்கார்ந்துக்கிட்டு இவரே எப்படி தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு மனு தர்மத்தில் இருக்கிற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாரு. ஸோ ஒரு சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொண்டு அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. அவர் சனாதனவாதி தான், அதுல எந்த மாற்று கருத்து மேல அவரே ஏற்றுக்கிறார். அவரே பல வீடியோக்களை ஏற்றுக்கிறார். ஸோ அப்போ அந்த மனநிலை இருந்து அவர் அந்த தீர்ப்பு கொடுக்குறாரு. 2வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் இந்த ராம ரவிக்குமார் யார்? முதல்ல மதுரையில போய் இன்னைக்கு இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எவனுமே மதுரைக்காரன் கிடையாது. எல்லாம் இந்த சென்னையிலிருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கே போனவன். ராம ரவிக்குமார் இங்கே KK நகர்காரர் தான். நீ என்ன இங்கிருந்து மதுரையில் போய் கலவரம் பண்றது? உனக்கு மதுரையை பத்தி என்ன தெரியும்?
உனக்கு மதுரையை பத்தி முதல்ல என்ன தெரியும்? அந்த மக்கள் எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்காங்க, உன் வாழ்க்கையில பிறந்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை முறை நீ முதல்ல மதுரைக்கு போயிருக்கிற? நீ அப்ப நீ கலவரம் பண்ற நோக்கத்தோட மதுரைக்கு போயிருக்க. மதுரையில் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைக்கிறதா அவனுடைய வேலையை. இவனை மாதிரி ஆர்எஸ்எஸ் காரன் எல்லாம் அடிச்சு அங்கிருந்து துரத்தணும், இவன் மேல வழக்கு போட்டு குண்டாஸ் வழக்கு போட்டு அவனை ஜெயிலில் வைக்கணும். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் போய் தான் மதம் அப்படிங்கிற பேர்ல மக்கள் வாழ்க்கையை சீரழிக்கிற வேலையை பார்க்குறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அழகாக ட்விட்டு போட்டிருந்தார், மதுரைக்கு என்ன அரசியல் தேவை? எய்ம்ஸ் வரல, மதுரைக்கு மெட்ரோ தரமாட்டேங்கிறீங்க, மதுரைக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வரணும், பொருளாதார வளர்ச்சி வரணும், இதை எதையுமே செய்யலை. இது எதுக்காக மோடி அரசாங்கம் வாய் திறந்திருக்கிறா? இல்லை இது எதுக்காக ராம ரவிக்குமார் போராடி இருக்காரா? இல்லை இது மாதிரி கோர்ட்டுடைய தீர்ப்புகள் நிறைய விஷயங்கள் மீறப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி. ஆமா, அப்போ போலீஸை கூட்டிட்டு போய் இல்லை சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஃபோர்ஸை கூட்டு போய் இவர் ஒரு சீன் போட்டாரான்னு கேட்குறேன். யார் இந்த நீதிபதி? நான் கேட்குறேன், எவ்வளவோ வீடுகள் இடிக்கப்பட்டுச்சு, அப்போ கோர்ட்டு சில உத்தரவுகளை கொடுத்துச்சு. இடிக்கப்பட்ட வீடுகளை சர்வே பண்றதுக்கு தடுக்கிறதுக்கு இவர் வந்து நீதிமன்றத்துக்கு கூடிய காவல்துறை கூட்டு அவர் போயிருப்பாரா? சபரிமலை தீர்ப்பு பெண்களை கூட்டு போகணும், இன்னைக்கு வரைக்கும் கூட்டு போல. உச்சநீதிமன்றம் ஒரு படை அனுப்பிச்சிருமா? இல்லை இவர் போய் முன்னாடி போய் பெண்களை கூட்டு போயிடுவார் அவரு? ஸோ அப்போ இவங்களுடைய வேலை. இவர் சுவாமிநாதன், ஜிஆர் சுவாமிநாதன் அப்படிங்கிறவர் முழுக்க ஆர்எஸ்எஸ் காரர் தான். அவர் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பாருங்க. இஸ்லாமியர்களுடைய இடத்தை ஆக்குபைடு லேண்டுன்னு எழுதியிருக்காரு தீர்ப்பில். நீங்க யார் சொல்றதுக்கு ஆக்குபைடு லேண்டுன்னு? உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தா? 1923 லண்டன் பிரிவியூ கவுன்சில் சொல்லப்பட்டப்ப அது இஸ்லாமியர்களிடம் இந்துக்களிடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கல. அதை நீ ஆக்குப்பைடு நிலம் சொல்றீங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு மையமாக வச்சு ஆக்குப்பை பண்ணதை நாங்க இடிப்போன்னு இந்த ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு நாள் வந்து நிற்பானா இல்லையா? அப்ப தமிழ்நாட்டில் மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக ஜிஆர் சாமிநாதன் இந்த உத்தரவை கொடுக்குறாரு. இல்லைன்னா எப்படி ஜட்ஜ்மெண்ட்ல ஆக்குப்பைடு லேண்டுன்னு அவர் எழுதுவார்? யாரை கேட்டு எழுதினார்? முதல்ல அங்க இருக்கிற மதுரையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாருமே என்ன அங்க ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தவனா? மதுரையில் இருந்தவன் தான், அவன் மதம் மாறி இருக்கான், அவனுக்கு அந்த மலை சொந்தம் கிடையாதான்னு கேட்கிறேன் நான். இப்ப நான் இன்னைக்கு இந்துவா இருக்கிறேன், நாளைக்கு நான் முஸ்லீமா மாறுறேன், எனக்கு இந்த பூமி சொந்தம் இல்லையா? இந்த மண்ணு சொந்தம் இல்லையா? நான் இந்த சாமி கும்பிட்டா தான் இந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னா என்ன அயோக்கியத்தானே இது? இது திட்டமிட்ட சதியால. இதுக்கு எப்படி ஒரு நீதிபதி உடந்தையா போறாரு? அப்ப அவரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துல ஊறி போயிருக்காரு, அதனாலதான் போறாரு. இன்னைக்கு கோயிலே அதை கடுமையாக எதிர்த்து இருக்கிறாங்க. நாளைக்கு இதையே முன் உதாரணமா வச்சு பல விஷயங்கள் நடக்கலாம். நாளைக்கு என் வீட்டை கூட வந்து இருப்பேன், நான் முஸ்லீமா மாறேன்னு வச்சுங்களேன், நீ அப்ப என் வீட்டை என்ன சொல்லுவாங்க? ஆக்குபைடு லேண்டுமா. நான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து வந்தேன், எங்க தாத்தா இந்துவா இருந்திருப்பான், எங்க அப்பா இந்துவா இருந்திருப்பாரு, மகன் முஸ்லீமா மாறுவான் வழக்கமா. இப்ப ஒண்ணும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய பெருமை யாரு? ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் அவர் பேர் திலீப் குமார், அவங்க அம்மா அப்பா இந்து, அவர் இஸ்லாமுக்கு மாறுறாரு. இப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காரு, ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அவர் ரெட் ஹில்ஸ் பக்கத்தில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்டுடியோ வச்சிருக்கிறார். அவர் இஸ்லாமியர் என்பதற்காக அந்த நிலம் ஆக்குபைடு லேண்டான்னு கேட்குறேன். அவங்க அம்மா கோயில் கட்டினது ஆக்குபைடு லேண்டான்னு கேட்குறேன். நாளைக்கு அந்த இடம் ஒரு பெரிய விஷயமா, ஒரு விசேஷமான இடமா மாறுது. நாளைக்கு எதிர்காலத்தில் ஏஆர் ரகுமானையே ஒரு சூஃபி மாதிரி தான் பார்க்குறாங்க, ஒரு ஞானி மாதிரி தான் பார்க்குறாங்க. நாளைக்கு அவருக்கே இங்கே ஒரு கோயில் கட்டலாம். ஒரு இந்துவா இருந்தவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டு அவர் ஒரு புனிதத்தன்மை அடைகிறார் அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு கோயில் கட்டும் போது நாளை அது எப்படி ஆக்குபைடு லேண்டா மாறும்? அவன் இந்த மண்ணுக்கு சொந்தமானவர் ஏஆர் ரகுமான், அவங்க தாத்தா சொந்தமானவர் இல்லையா? அவங்க பூர்வீக சொந்தமான இல்லையா? ஒருத்த மதம் மாறிட்டா அப்படிங்கிறதுக்காக நீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்க? இல்லம்பிங்களான்னு கேட்குறேன் நான். இப்படித்தான் என்ன பண்ணானுங்க, வைணவத்தை கும்பிடுறவன் சைவத்தை எதிர்த்தான், சைவத்தை கும்பிடுறவன் வைணவத்தை எதிர்த்தான். இங்க சிவனுக்கு கோயில் இருக்கக்கூடாதுன்னு கோயில் அடிச்சிருக்கானுங்க, இங்க பெருமாளுக்கு கோயில் இருக்கக்கூடாதுன்னு கோயில் அடிச்சிருக்கானுங்க. ஸோ இதெல்லாமே இங்க நடந்திருக்கு. அன்னைக்கு சிவன் கோயில் ஆக்குபைடு லேண்டுன்னு பார்த்தாங்க வைணவத்தை கும்பிடுறவன், பெருமாள் கோயில் ஆக்குபைடு லேண்டு பார்த்தா சிவனை கும்பிடுறவன். இப்போ இந்த அட்டூழியம் எல்லாம் இந்த மண்ணில் நடந்துச்சா இல்லையா? இப்போ இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு இஸ்லாமியருடைய நிலத்தை எப்படி நீங்க வந்து அடிச்சொடிக்க முயற்சி பண்ணுவீங்க? அது இஸ்லாமியரோட நிலம்னா இங்க இருக்கக்கூடிய தமிழனோடது, தமிழ் மக்களோடது. அவன் முஸ்லீமா மாறி இருக்கிறான், அது எப்படி வந்து இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? ஸோ இது மாதிரி இவங்க தொடர்ச்சியாக ஒரு இந்துத்துவ சக்திகள் மதுரை மையமாக வச்சு ஒரு பெரிய கலவரத்தை பண்றதுக்கான வேலையில் ஈடுபடுறாங்க. நல்ல வேலையாக கோயில் தரப்பிலிருந்து இவ்வளவு கடிதங்கள் வெளியே வந்திருக்கு. ஜிஆர் சாமிநாதன் ரொம்ப அதே ஒத்தி போட்டிருக்கிறாரு. உச்சநீதிமன்றம் இன்னைக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் இதனுடைய அடுத்த நடவடிக்கை என்னன்னு நம்மளால சொல்ல முடியும். தொடர்ந்து பார்ப்போம். இது மிகப்பெரிய ஒரு சிக்கலான சூழல் தான் தமிழகத்தில் தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. தொடர்ந்து இந்த உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது பொறுத்து தான் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து பேசுகிறேன்.